அந்த பாத்தை திருப்புறோம். நாங்கள் ஒரு கேள்வியே வேண்டாம் செய்வோம். திருப்பினா பிறகு உங்களுக்கு இந்த பாத்துக்கு வந்துட்டார். இந்த பாத்துக்கு கொண்டு வர வழி இதுதான். ராக்கெட் ஏன் நாங்கள் இனிஷியலா வேர்டிகலா என்றோம்? ராக்கெட் ஒரு சேர்த்து தான் இந்த சேட்டலைட் இருக்கிற போக நடக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜாக இந்த ஒவ்வொன்றும் கலண்டு கலண்டு விழா 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 என்ன நடக்க போகுது. கடைசியா நாங்கள் கொண்டு வர வேண்டிய இந்த சேட்டலைட்டு கொடுக்க வேண்டிய பேலோடு எல்லாரும் சொல்லுங்க. அப்போ இந்த சேட்டலைட்டையும் நாங்கள் இணைச்சு கொண்டு வருவோம். இந்த பாத்துக்கு கொண்டே விடுவோம். இந்த பாத்துக்கு கொண்டு வரது எப்படி? இதுக்கு பாத்து கிட்ட வந்தா பிறகு நாங்கள் என்ன செய்து கொள்வோம்? இங்கே கொண்டு வந்துட்டோம். இங்கே கொண்டு வந்துட்டு இவரை நாங்கள் மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணி இவரை திருப்பி விடுவோம். இந்த பாத்து கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்தா பிறகு அப்படியே அவர் இருந்து கொண்டு இருப்பார். இதான் நாங்கள் நடக்கிறது. சரியா? அப்ப நாங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கோம். இதோட நாங்கள் ராக்கெட்டை நாங்கள் அசம்பிள் பண்ணிக்க அந்த ஹாட் கேஸஸ் அது எஜெக்ட் பண்ண போதும் இதால ஒரு த்ரஸ்ட் கொண்டு வர போதும். இந்த த்ரஸ்ட் செய்ய போனோம். இதோட சேர்த்து அந்த பேலோடு அங்கே இதுங்க இருக்கும். அங்கே பார்த்து கொண்டு வருவோம். அங்கே பார்க்கிங் ஓபிட்டு கொண்டு போறோம். பார்க்கிங் ஓபிட்டு கொண்டா பிறகு அவரை கொண்டு என்ன செய்யணும்? இவற்றை பார்த்து டேர்ன் பண்றதுக்காக. சரியா? நீங்க என்ன செய்து கொள்ளணும்? இந்த சரியா? நாங்க சில இதெல்லாம் அங்கே ஃபயர் பண்ண வேண்டி இருக்கும். கன்னு சொல்லுவோம். ரிட்ரோ கன்ஸ் சொல்றதை நாங்கள் ஃபயர் பண்ணி இவற்றை பார்த்து என்ன செய்வோம்? இப்படி 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 கொண்டு வந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் திருப்போம். இங்கே வந்துட்டு நான் என்ன செய்ய போறோம்? இப்போ திருப்புறதுக்காக மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துட்ட வேண்டாம். சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? இப்ப இவர் ரெடி இதுல சுத்தி கொண்டு இருக்க போற சேட்டலைட்டா இருப்பார். சரியா? இதான் அங்க நடக்கிறது. சரியா? ரைட். இப்ப நாங்க பார்ப்போம். சரியா? சில செய்யறது நாங்க போயிக்க அந்த வெயிட்லெஸ்னஸ் நாங்க பார்ப்போம். இதை பற்றி ஒரு கேள்வி நாங்க தெரிஞ்சிருக்க வேணும். கடைசியா நாங்க இந்த வெயிட்லெஸ்னஸ் பார்த்துக்கொள்வோம். வெயிட்லெஸ்னஸ் என்னன்னு சொன்னா நிறையற்ற தன்மை என்னன்னு சொன்னால் இப்ப இவருக்கு எங்களுக்கு அந்த ஆர்டிபிஷியல் சேட்டலைட்ஸ் வழியை நாங்க போற சரியா ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து என்ன செய்யணும்னா தங்களுடைய வெயிட் வந்து சரியா the sensation of losing their weights. சரியா? அப்ப அந்த வெயிட்டை வந்து அவர் லூஸ் பண்ணிட்டார், இல்லாம போட்டுன்னு சொல்லி கொஞ்சம் குறையிற மாதிரி இல்லை சூப்பரவா இல்லாம போட்டுன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். சரியா? அதுதான் சொல்றது வெயிட்லெஸ்னஸ். சரியா? ரீசெண்டா ஒரு படம் ஒன்று வந்தா நீங்க பார்த்துருக்கலாம். சரியா? நான் படத்தின் டைட்டில சொல்லி இல்லை. சரியா? இப்படின்னு சொல்லுவீங்க சார், இந்த படத்தை போய் பார்க்க சொல்லுவேன்னு சொல்லி போடுவீங்க. அந்த படத்துல வந்து ஒரு சில ஐடியாஸ் அங்க வேறு வேணும். கன்னை ஃபயர் பண்ணிக்கொண்டு அப்படி என்ன சொல்லலாம் சொல்லுங்க பாப்பம், அந்த டிரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிடணும். சரியா? அதில் ஸ்பேஸ் வாக்னு சொல்லிடணும். என்ன சொல்லுங்க பாப்பம், சின்ன ஒரு காயத்தை கட்டிக்கொண்டு என்ன செய்யணும், அங்கே பார்க்கல மூவ் பண்ற மாதிரி ஸ்பேஸ்ல என்ன மாதிரி மூவ் பண்றாங்கன்றதை நீங்க பார்க்கலாம். சரியா? அப்ப இந்த வெயிட்லெஸ்னஸ்ன்றது வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா, இவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரோநாட் வந்து இப்படி வலிக்கிறாருன்னு வைப்போம். சரியா? இவே கொண்டு வரதுக்கு ஃபியூவல் என்ன சொல்லுங்க, சோலார் பேனல் எல்லாம் கொண்டு இவே போவிடும். சரியா? என்ன செய்ய போனோம்னா இவர் போயிக்க இந்த ஆஸ்ட்ரோநாட் உள்ளே இருக்கிற ஸ்டார்ட்ல இனிஷியலாக எர்த் சர்ஃபேஸ் வலி கிடைக்க உங்களுக்கு தெரியும் இவற்றை ஆக்சலரேஷன் சரியான பெருசு. சரியா? ஈவன் as high as 15 times g. பாருங்க, g வந்து 10 மீட்டர் per second square. ஸோ 15g 150 மீட்டர் per second square என்ற அளவுக்கு பெரிய என்ன சொல்லுங்க பார்ப்போம் ஆக்சலரேஷனோட. அப்போ வேற இதோட சேர்த்து கட்டி வச்சுட்டு என்ன சொல்லுங்க பார்ப்போம் 15g என்ற ஆக்சலரேஷன் அது வலிக்கிட போகுது. வலிக்கிட்டு கொண்டு இது அந்த எந்த ஓபிட்ல போய் ரிவால்வ் பண்ண போதோ அந்த ஓபிட்டை அடையிற நேரத்தில் இந்த ஓபிட்ல அது போறன்னு வைப்போம். சரியா? இந்த ஓபிட்ல வந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இவற்றை ஆக்சலரேஷனு நாங்கள் இதன் ஜி டேஷ் என்று வச்சுக்கொள்வோம். இந்த ஓபிட்ல இருக்கிற இதுல வந்து பாயிண்ட்ல வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபால் அல்லது கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஜி டேஷ் என்று வச்சுக்கொள்வோம். இப்போ ஜி டேஷ் உங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து ஆஸ்ட்ரோநாட்டை பார்த்துக்கொள்வோம். உள்ளுக்கு இருக்கிறேன். சரியா? உள்ளுக்கு இருக்க அவருக்கு என்ன சொல்லுங்க பாப்போம், அவருக்கு இருக்கிற ஃபோர்ஸஸை பார்த்துக்கொள்வோம். எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கிறாருன்னா உண்டு இது இருக்கிற ஆஸ்ட்ரோநாட் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இதுக்கே இருக்கிற ஆஸ்ட்ரோநாட்டை பார்த்துக்கொள்வோம். அப்ப
சரியா? இப்படியே சுற்றி கொண்டது வந்து கொண்டு இருக்குது. சரியா? இந்த பாத்துக்கு போட்டுது போக நாங்கள் பார்ப்போம். இதில் இருக்கிற ஃபோர்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது ஃபோர்ஸ் வந்து இவற்ற வெயிட். இவற்ற வெயிட் வந்து எப்படி இருக்க போறாருண்டா, இப்போ உங்களுக்கு ஏர்த்துன்ற செந்தரை நோக்கி இருக்கும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எம்ஜி அல்ல. ஜி என்ற இஞ்சி இருந்தா எம்ஜி அல்ல. இப்போ என்ன வெயிட் உங்களுக்கு தெரியும். வெயிட் வந்து எம் ஜி டேஷ். சரியா? இப்போ ஜி டேஷ் ஆன் இந்த ஓர்பிட்ல இருக்கிற அவற்ற acceleration due to gravity அல்லது gravitational field intensity. சரியா? வேற என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மெத்தது வந்து நீங்க யோசிக்கலாம். இதுல ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும். ரியாக்ஷன் ஃபோர்ஸ் given by the spaceship to the astronaut. அது ஒன்று இருக்க போகும். வெயிட் ஒன்று இருக்கும். downwards, so not downwards, directed towards the center of the earth and the reaction force. இப்படி ஒரு வெயிட்டும் ரியாக்ஷன் ஃபோர்ஸும் இருக்க போயிடும். அப்போ நாங்கள் எஃப்இகோக்கு எம்ஏ பாய்ப்போம். இந்த ஆஸ்ட்ரோனோட்டுக்கும் என்ன செய்ய போகிறோம்? ஸோ எம்ஜி டேஷ். சரியா? டிரெக்ஷன் என்ன? டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த், எம்ஜி டேஷ் மைனஸ் என் ஈக்குவல் டு mass times acceleration. Acceleration of free fall also equals to g dash. So it follows that n must be equal to 0. N must be equal to 0. பதினெண்டு கருத்து என்ன? இவர் வந்து அந்த இடத்துல பறந்து கொண்டு இருப்பார். கால் வந்து முட்டியும் முட்டாமலும் இருக்கும். சரியா? என்ன ரியாக்ஷன் வந்து இல்லையாட்டி என்ன கருத்து? அவர் வந்து தன்னுடைய வெயிட்டை அவர் ஃபீல் பண்ண மாட்டார். சரியா? வெயிட் எப்போ நாங்கள் உணர்றோம், எங்களுக்கு காரில் வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கிறதா நாங்கள் வெயிட்டை உணர்றோம். அப்போ இது என்ன செய்ய போகிறோம்? எப்போ பார்த்தாலும் இது ஏதோ அங்கே செய்ய போகிறோம், அந்த இடத்துல பறந்து கொண்டு இருக்கிற மாதிரி வரைக்கும் இருக்கும். சரியா? வேற இங்கே சரியா சாப்பிடுவோம், சாப்பாடு கோப்பை இருக்கும்னு சொன்ன என்ன இருக்கும், அதுவும் அங்கே இருக்கும். அப்படி இதெல்லாம் பறந்து கொண்டு இருக்கும். சரியா? அப்போ இப்படியான ஒரு இதை நீங்கள் பார்ப்பீங்க. நான் சும்மா சொன்னேன் சாப்பிட்றதுக்கு என்ன சொல்லுங்க, இங்கே கொண்டு போய் நார்மலாக சாப்பாடை கொண்டு போய் சாப்பிட்றதுல தானே எங்களுக்கு தெரியும். சரியா? சார் அந்த கார்த்திகாண்டவிலே கூப்பிங்களே, கார்த்திகாண்டவிலே கூப்பிடுவோம். அப்கிரேட் பண்ணுறேன் இல்லை நாங்கள் நிப்பாடி போட்டு எடுக்கிறனால. ஓ 10 minutes இருக்குது. என்ன செய்யணும்னா கார்த்திகாண்ட ஸ்டாப் பண்ணாம அப்கிரேட் பண்ணா தெரியும். மேல வந்தது பிளஸ். சரி சரியா? பிளஸ் கொடுத்தா தெரியும். ஸோ இப்போ வந்து என் வந்து 0ன்னு வருது. அப்போ இவர் வந்து அந்த வெயிட்டை இவர் உணர மாட்டார். இதைத்தான் சொல்றது வெயிட்லெஸ்னஸ். சரியா? இதை நாங்கள் வெயிட்லெஸ்னஸ் சொல்லுவோம். சரியா? இது பற்றி ஒரு கொஷன் வந்து 2006 வந்திருக்கு எம்சிக்கு. நீங்கள் செய்து கொள்ள வேணும். ரிமைனிங் டைமில் நான் என்ன செய்ய போகிறேன்டா, இப்போ நீங்கள் உங்களோட சின்ன ஒரு ரஃப் ஷீட் எடுத்துக்கொள்ளுங்க. நான் தர கேள்வியை நீங்கள் ஒவ்வொன்றா செய்யுங்க. செய்து போட்டு நாங்கள் ஆன்சர்ஸை உடனடியாக நாங்கள் செக் பண்ணி கொள்வோம். சரி, எல்லாம் சின்ன சின்ன கேள்விகள். அப்போ நீங்கள் உடனே நீங்கள் செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் செய்து போட்டு நாங்கள் அதை செக் பண்ணி கொள்வோம். ஃபர்ஸ்ட் கொஷன் நாங்கள் ஒவ்வொரு 2 கேள்விக்கு ஒருக்கா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொள்வோம். கேள்வியை பாருங்க. இந்த ஃபிகரை கறி கொள்ளுங்க. 9 கிலோகிராம் மேஸ், இதில் ஒரு 4 கிலோகிராம், இடையில ஒரு 1 கிலோகிராம் இருக்கிறேன். என்ன செய்த அப்புறம் உங்களோட ஆன்சரை நாங்கள் செக் பண்ணிக்கொள்வோம். இது ஒரு 1 கிலோகிராம், 9 கிலோகிராம், இது 4 கிலோகிராம். இப்போ நான் பேரை சொல்றப்படில சொல்ல போறீங்களோ இல்லை நீங்கள் உங்களுக்கு வாலண்டியர் பண்ணி செய்கிறீங்களோ அதை உங்களோட பொறுத்தது. ஒரே ஸ்லைட் லைன் இருக்கிறோம். சென்டர்ஸ் காட்டிக்கிட்டாக்கு, இந்த சென்டர் எல்லாம் காட்டிக்கிட்டாக்கு. ரைட்?
இப்போ the distance தரப்பட்டிருக்குது. Distance between 9 kilogram and 4 kilogram masses is 15 meter. Distance between 9 kilogram and 4 kilogram masses is 15 meter. Okay. The force on the 1 kilogram mass is 0. The force on the 1 kilogram mass is 0. If the distance x in meters, x in meter is right. X so it's a multiple choice question. The answers are 2 meter, 3 meter, 4 meter, 5 meter, and 6 meter. Saying about சரி, யாரும் செய்தாக்கள் அன்மியூட் பண்ணி போட்டு, சரியா, அன்மியூட் பண்ணி போட்டு நீங்க கதைக்கலாம், சொல்லலாம். சரியா, நான் நேம் சொல்லிடுறேன், நீங்க வாலண்டியர் பண்ணி போட்டு, சரி, வாலண்டியர்ஸ் யாரா நீங்க சொல்லுங்க டக்குன்னு. சரியா, சரியா, வாலண்டியர்ஸ் சொல்லிக்கொள்ளுங்க. என்ன சொல்லுங்க பாப்பம், அல்லது கேட்கவா பேரு? சரியா, ஒரு ஆளை கேட்கட்டா? ரைட், திவ்யா சொல்லுங்க பாப்பம். திவ்யா சொல்லுங்க. சரியா, திவ்யா அன்மியூட் பண்ணிக்கொண்டு ஆன்சர் சொல்லுங்க பாப்பம். தெய்வீகா சரியா, கதைக்கிறாக்க அன்மியூட் பண்ணி போட்டு சொல்லலாம். ஆரணி? sir, 6 meters. 6 meters. அப்ப பாப்போம் ஆன்சரை தெரியும்னு சொல்லி. 6 மீட்டர் ஆன்சர் தெரியும்னு பாருங்க. உங்களுக்கு தெரியும் இதுல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கும். அப்ப நாங்க ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 10ஆலையும் பெற போகுது. ஒன்று வந்து இந்த 9(1)ஆல வந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்க போகுது. இந்த 9(1)ஆல வந்த ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். அப்ப இந்த 4(1)க்கு இருக்கிற இந்த ஃபோர்ஸ், இந்த 1க்கும் 4க்கும் உள்ள இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்க போகுது. ரெண்டும் மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்க போகும். இதை பாருங்க, இங்க வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், force is proportional to the product of the masses, that is 9 and 1 9. Here the force is proportional to the product of the masses, that is 1 and 4 4. இப்ப இங்க வந்து 9 times big, இங்க 4 times. அப்ப டிஸ்டன்ஸ் நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளோம்னு சொல்லுங்க பாப்போம். டிஸ்டன்ஸ் இந்த ஸ்கொயர் வந்து எப்படி இருக்கும், இங்க ஃபோர்ஸ் வந்து masses வந்து 9 times இருக்கிறபடியால் இங்க ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இங்க 9 times வரணும். இங்க ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் 4 times இருக்கும். இது ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும், F equals G into M1 M2 over R square. அப்ப M1 M2 உங்களுக்கு தெரியும், ப்ராடக்ட் வந்து 9 and 1. அப்ப இங்க 9 வாரார், இங்க 4 and 1. அப்ப இங்க 4 வர போறார். அப்ப இங்க வந்து ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இங்க 9 பார்ட்ஸும் இங்க 4 பார்ட்ஸும் இருக்கும். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து 3 parts and 2 parts.
3 in 2 இருக்கும். நீங்க 15 நீங்க எப்படி இருக்கணும், நீங்க பெருக்கிக் கொள்வீங்கள் 6 9. அப்ப 15 பெருக்கினா இது 6 மீட்டர் வேறு. சரியா? ரைட். மெட்டாக்கள் செய்யறீங்களோ இல்லையே, நான் ஒரு ஆளை கேட்க சரி, மெட்டாக்கள் உங்களோட மியூட் பண்ற அன்மியூட் பண்ற பிரச்சனையால செய்யலையோ அல்லது உங்களுக்கு விளங்கியதோ தெரியல. அடுத்த கொஸ்டின். Second question. Second question. சரியா? சிம்பிள் MCQ நீங்க உடனே செய்யலாம். நான் ஃபாஸ்டா எழுதிக்கொள்றேன் விளங்குறதுக்காண்டி. communication satellite has a circular orbit around the Earth of 3 times the radius of the Earth. Has a circular orbit around the Earth that is 3 times circular orbit around the Earth, that is the radius of the Earth on the Earth of 3 times the radius of the Earth. சரியா? The Earth. The weight of the satellite on Earth is 90 Newton. The weight of the Earth on Earth. Weight of the satellite on Earth. The weight of the satellite on Earth is 90 Newton. Okay. அடுத்தது பாருங்க. சரியா? ஓகே இல்லையா? சரியா? திருப்பி நீங்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப இந்த கொஸ்டினை பாருங்க. Communication satellite has a circular orbit around the Earth of 3 times the radius of the Earth. The weight of the satellite on Earth is 90 Newton. Its weight in Newton in the orbit is. சரியா? அதான் கேட்டுக்கிறார். இப்போ நாங்கள் கேள்வியை விளங்கிக்கொண்டு சின்ன ஒரு டயக்ராம் ஒன்று காட்டிக்கொள்கிறோம். சிம்பிள் ப்ராப்ளம். நீங்கள் கட்டாயம் நீங்கள் படிச்சிருந்தா அல்லது அந்த இதை நீங்கள் விளங்கியிருந்தால் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே இல்லை. உங்களை கேட்டுக்கிடாக்க என்னன்னு சொன்னால், இதில் ஒரு ஏர்த்தில் ஒரு சேட்டலைட் வெயிட் வந்து 90 நியூட்டன். உங்களை கேட்டுக்கிடாக்கு ஏர்த்துக்கு மேலே அவற்றை 3 டைம்ஸ் அந்த ரேடியஸ்ல. சரியா? இந்த 3 டைம்ஸ் ரேடியஸ் இந்த ஹைட்ல உங்களுக்கு இவற்றை வெயிட் எவ்வளவுதான் கேள்வி. இப்போ வெயிட் உங்களுக்கு தெரியும். சரியா? mg என்று உங்களுக்கு தெரியும். அப்ப மேஸ் நாங்க m என்று வச்சோம்டா இதுல வந்து m into g. சரியா? ஸோ mg 90 நியூட்டன். உங்களுக்கு கேட்டது இதுல g என்றா நாங்க இதுல g என்று வச்சோம்டா இதுல எவ்வளவு g dash in terms of g எவ்வளவு வந்து பார்த்துக்கொள்ளும். இப்போ பாருங்க, நாங்க படிச்சிட்டோம் ஜிக்கு இருக்கும் g outside the earth or any planet or spherical mass distribution, g is given by gm upon r square. So when the distance becomes 3 times, the g becomes reduced to 1 upon 9. இதை நீங்க 3 மடங்கு ஆகினீங்களா இவர் நீங்க 1/9 ஆக அது குறைய போகுது. அப்ப இதுல வந்து இஞ்சி இருக்கிறது நாங்க 6 என்று போட்டுக்கொள்ளுவோம். சரியா? GMO r square என்று இதுல போட்டுக்கொள்வோம். இதுல வந்து GMO உண்மையா நாங்கள் 3r square என்று போட போறோம். இது r, இங்கால r, உலகம் 3r.
3R போடுக்கு என்ன வர போகுது G வந்து 1/9 வரும் கவனம் 3R ஸ்கொயர் அப்ப என்ன செய்யணும் இது 3 times வருதுண்டா G வந்து reduced to 1/9 of its original value. So 1/9 வரணும்டா வெயிட்டும் என்ன செய்யும் இது இந்த 1/9 வரைக்கு 10 நியூட்டன் வரும் சரியா ரைட் நாங்க அடுத்த क्वेश्चनக்கு நாங்க போவோம் தேர்ட் क्वेश्चन நீங்க எழுத வேண்டாம் இந்த டைம் நாங்க வீணா போகுது நான் ரீட் பண்றேன் நீங்க அத கொண்டு நீங்க வாசி செய்து கொள்ளுங்க தேர்ட் क्वेश्चन The satellite weighs 80 Newton at the Earth's surface. The satellite weighs 80 Newton at the Earth's surface. The satellite weighs 80 Newton at the Earth's surface. Right? If R is the radius of Earth, if capital R is the radius of Earth, at what distance from the Earth would the weight of the satellite be 20 Newton? இதுல இருந்து எவ்வளவு தூரத்துல weight வந்து 20 நியூட்டனா வரும்ன்றது கேட்டுக்கொள்றாரு இதுல இருந்து எவ்வளவு தூரத்துல weight வந்து 20 நியூட்டனா வரும்ன்றது சிம்பிள் கேஷன் right earth's இந்த surfaceல 80 நியூட்டன் 20 நியூட்டன் வாரத்துக்கு எவ்வளவு கேட்டுக்கிட்டாக்கு அப்ப உங்களுக்கு என்ன செய்யணும் ஒரு ஒன்று கணக்கு யோசிக்கிறீர்கள் என்ன r வந்து 2 times போயிருந்தா தான் சரியா இந்த டிஸ்டன்ஸ் வந்து twice that of the radius of r capital R radius of earth then என்ன நடக்கும் இது வந்து 1/4 வரும் 1/4 வரைக்கும் weight வந்து குறைஞ்சிட்டாரு ஏன்னா g வந்து 1/4 இதுல இருக்கிறத விட 1/4 வரும்டா g by 4 இருக்கணும்டா உங்களுக்கு தெரியும் gm over r squared அப்ப இதுல வந்து இது ஸ்மால் r வந்து 2 capital R இருக்க வரும் அதே கருத்து இங்கே இருந்து இன்னொரு r இருக்கும் சரியா ரைட் சிம்பிள் நாங்க அடுத்தது போவோம் நாலாவது ப்ராப்ளம் fourth problem வாசிக்குள் நன்கு எழுத வேண்டாம் அது தனக்கு gravitational potential at the earth's surface is the gravitational potential at the earth's surface is minus 6.3 into 10 to the power 7 joule per kilogram இது என்ன சொல்லுங்க கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் என்றதை விளங்கிக் கொள்ளுங்க அப்ப இதை பற்றி நாங்க படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் என்றால் என்ன உங்களுக்கு தெரியும் work done in bringing unit mass from infinity to a point in the electric in the gravitational field ன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப gravitational potential இது தந்து கிடக்கு அடுத்தது பார்ப்போம் உங்களை கேட்டு கிடக்கு the earth's radius தந்திருக்கிறார் ரேடியஸ் தந்திருக்கிறார் r என்று போடுவோம் 6.4 into 10 to the power 3 கிலோமீட்டர் அப்ப கிலோமீட்டர்ல தந்திருக்கிறார் சரியா உங்களை கேட்டது assuming the density of the earth is uniform the gravitational potential at a point 8 into 10 to the power 6 சரியா 8 into 10 to the power 3 இந்த டிஸ்டன்ஸ்ல கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எவ்வளவுன்றதான் கேள்வி சரியா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்ப உங்களுக்கு அது ப்ராப்ளம் உங்களுக்கு சிம்பிள் நாங்க ஒரு டயக்ராத்துக்கு நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம் இது எர்த் உங்களை தந்திருக்கிறார் எர்த் இந்த ரேடியஸ் தந்திருக்கிறார் நாங்க ஆர் போட்டுக்கொள்வோம் அதுல வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் தந்திருக்கிறார் இவ்வளவு சொல்லுங்க பாப்போம் minus 6.3 into 10 to the power 7 joules per kilogram உங்களை கேட்டது இது 6.4 into 10 to the power 3 கிலோமீட்டர் அப்படியா இருந்தால் இவரில் இருந்து சென்டர்ல இருந்து 8 into 10 to the power 3 கிலோமீட்டர்ல எவ்வளவு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் தந்திருக்கிறார் இவ்வளவு கிலோமீட்டர்ல உங்களுக்கு தெரியும் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் given by minus g capital M over r gm over r
So V, this is V. So V inversely proportional to R. Okay. Since capital G and M remains constant, okay, so V varies inversely proportional to that of R. சரியா? இந்த ஆருக்கு அது நேர்மாறு வித சமனாக அது இருந்து கொள்ளும். சரியா? V inversely proportional to R. ஸோ உங்களுக்கு தெரியும் இவர் வந்து 6.4 into 10 to the power 3 கிலோமீட்டர்ல இதா இருந்தாருண்டா, ஸோ நாங்கள் எழுதி கொள்வோம் -6.3 into 10 to the power 7 inversely proportional to 1 upon 6.4 into 10 to the power 3. Then நாங்கள் பார்த்துக்கொள்வோம் B இதான் இப்போ equation. இந்த டிஸ்டன்ஸ்ல 1/8 into 10 to the power 3 மீட்டர் கிலோமீட்டர் மாற்ற தேவையில்லை. என்னன்னா நாங்கள் எழுதிக்கிறேன்னு சொல்லுங்க, ஒரு ப்ரொபோஷனல் ரிலேஷன்ஷிப் தான் எழுதியிருக்கிறோம். அதை நீங்கள் பிரிச்சு விடுங்க ஒன்றே ஒன்றால உங்களுக்கு அதை நீங்கள் இந்த வியை நீங்கள் காண முடியும். சரியா? ஸோ V over 6.3 into 10 to the power 7 minus equals to நீங்கள் பிரிக்கும் போது 8 over 6.4 மெட்டீரியல் மட்டும் படம் தானே. 8 over 6.4 1.6 times இது 5 இது 4, so 5/4 1.25, so V is equal to 5/4 into 6.3 into 10 to the power 7 minus போட்டுக்கொள்வோம். நீங்க சுருக்கியதை பாரு. சரியா? நாங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியா? இதை நீங்க செய்கிறாக்களை பார்ப்போம். சரியா? நாங்கள் இதை உங்கள்கிட்ட விடுறேன், உங்களோட டேர்ன். இப்போ கொஸ்டினை முதல்ல நீங்க என்ன செய்யணும், வழியா கிராஸ் பண்ணி கொள்ளுங்க, வழியா கம்ப்ரிஹெண்ட் பண்ணிக்கொண்டு அங்கால செய்து பார்ப்போம். Satellites P and Q are in the same circular orbit around the Earth. Earth பற்றிய கேள்வி. ரெண்டு சேட்டலைட்ஸை பற்றி சொல்றார். சரியா? சேட்டலைட் எப்படி இருக்கிறாருன்னா இந்த ஓர்பிட் வந்து ரெண்டுக்கும் சேம் ஓர்பிட் தந்துருக்கிறார். அப்போ நாங்கள் சும்மா ஒரு சரியா இதுக்காண்டி போட்டுக்கொள்வோம். இது சேட்டலைட் P, இது சேட்டலைட் Q, ரெண்டும் சேம் ஓர்பிட்ல இருக்கிறார். அடுத்த டேட்டா தரப்பட்டிருக்குது. The mass of P is greater than the mass of Q. So mass of P, இதிலே காட்டிக்கொள்வோம், mass of P is greater than that of Q. Which is greater for P than Q in 1, 2, 3, 4? Which is greater? So there are 4 quantities given. A, the speed. B, gravitational force. Gravitational force. C, kinetic energy. Kinetic energy. D, potential energy. Potential energy. உங்களுக்கு இந்த ஓர்பிட் அங்கே தரப்பட்ட டேட்டா கவனிங்க. ரெண்டு சேட்டலைட்ஸ் ரெண்டுக்கு ஏர்த்தை ரிவால்வ் பண்ணினோம். என்ன சேமா இருக்குன்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் அந்த ஒரே ஓர்பிட். அப்போ நீங்க சர்க்குலர் ஓர்பிட்ஸ், அப்போ நீங்க அந்த ரேடியஸ் வந்து சேமாக இருக்குது. ரெண்டும் சர்க்குலர் பாத்துல போய்கொண்டு இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு இந்த 4 குவான்டிட்டிஸ் தரப்பட்டிருக்குது. ABCD, namely speed, gravitational force, kinetic energy and potential energy. You are asked to identify the quantities that are same for both P and Q. The
quantities that are same for both P and Q. சரியா? சரியா? 1 minute தரேன், நீங்க யோசிக்கிறதுக்காக செய்யுங்க பாப்போம். ரைட், சரியா? ஒவ்வொன்றா பார்ப்போம். நாங்கள் ஸ்பீட் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ரிலேஷன்ஷிப்பை மறந்து விடாதீங்க. சர்க்குலர் ஓர்பிட்ஸுக்கு அங்கே ஒரு ப்ரிஃபைட் ரேடியஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், V ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் G M over R என்று நீங்கள் படித்து வச்சுக்கிறீங்க. சரியில்லை? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், V ஸ்கொயர் ரூட் ஆஃப் G M over R. நாங்கள் பார்த்து நாங்கள் the velocity independent of the mass of the satellite படிச்சினாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும், A வந்து ஸ்பீட் 10 பிளானட்ஸுக்கும் சேமாக இருக்கணும். அது சரி. சரியா? ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏனெண்டா நாங்க படிச்சிட்டோம், V is given by V is equal to square root of Gm over R is independent of the mass of the satellite. So speed same for both. Then it's obvious that statement B, the quantity B is not same for both. Why? You know, the gravitational force is proportional to the product of the masses. அப்ப உங்களுக்கு தெரியும், இவற்ற mass கூட, இவற்ற mass இங்க M என்று வைப்போம், இவற்ற mass MP, இங்க இவற்ற mass MQ, இவருக்குரிய gravitational force வந்து is proportional to the product of mass M and MP. M and MP. சரியா? நேம் பெருக்கம். பெருக்க வாரத்துக்கு ப்ரொபோஷனல் G into M and M2 R square. அப்போ உங்களுக்கு வடிவா கிளியரா தெரியும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இவருக்கு கூட. Gravitational force is greater for MP than that for MQ. சரியா? இந்த மேஸ் பெருசு. அப்ப இவர் வந்து இல்லைன்றதுக்காண்டி பிள்ளைய போட்டுக்கொள்ளும். அடுத்தது பாருங்க, கைனடிக் எனர்ஜி. சரியா? கைனடிக் எனர்ஜி எப்படி வந்தது? half mv squared. So kinetic energy half mv squared, although V is same, the mass differs. So half into M into that V squared. V squared equal to G M over R. உங்களுக்கு தெரியும், G M small m over 2R. Okay? So obviously the kinetic energy depends on the mass of the planet M, mass of the satellite. அப்ப நாங்க இவரும் வந்து 2 பேருக்கும் வேறையா தான் இருப்பார். இந்த MPயும் MQயும் வேறு. அடுத்தது பாருங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி, gravitational potential energy. You know, gravitational potential in this orbit is minus G M over R. This is gravitational potential. Okay? So be careful about this. Minus Gm over R is the gravitational potential. So in order to find the gravitational potential energy, we should multiply this by the mass of the satellite. So this is the energy, gravitational potential energy of the satellite. So the gravitational potential is same for both objects. That is independent of the masses. The gravitational potential energy obviously depends on the mass M. Okay? The radius same, M, capital M same, G same, but the M differs for the two satellites, and thereby the gravitational potential energy is different for the two satellites. Okay, so now we have come to the answer. Right. Right. இன்றைக்கு நாங்கள் இதோட நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கொள்வோம்.
நாளையான் கிளாஸ் நாங்கள் என்ன செய்வோம்னா உங்களோட பிறகு கதைச்சு கொண்டு அப்புறம் உங்களோட ஒப்பீனியனையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்வோம்னா இனி ஸ்கூல் தொடங்கினபடியால் நாங்கள் இந்த கிளாஸ் என்ன சொல்லுங்க பார்ப்போம் நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் கண்டினியூஸாக நாங்கள் கூட பார்ப்போம் என்ன செய்ய பார்ப்போம் உங்களோட கமெண்ட்ஸ் கொஞ்சம் நான் பார்த்துருக்குறேன் நாங்கள் இந்த இதில் இந்த மோட் வந்து அவ்வளோ பெரிய சரியா நோட்ட ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி மோடுன்னு நாங்கள் கேள்விப்படுறோம் என்னென்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை பார்க்க பெருசாக ஒரு கொஞ்சம் அந்தரமாக கிடக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்போ நாங்கள் எதிர்காலத்தில் என்ன சொல்லுங்க பார்ப்போம் நாங்கள் எங்களோட வீடியோ இது நல்லா இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு என்ன செய்ய கொள்ளலாம் நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொள்ளலாம் சரியா அது மட்டும் வேறு வழியில் அந்த நாளைக்கு சில நேரம் நான் என்ன சொல்லலாம் வந்து ப்ராக்டிகல்ஸை செய்ய பார்க்கலாம் நாளைக்கு நாங்கள் தேர்மல் ஃபிசிக்ஸை மிச்சத்தை நாங்கள் கண்டினியூ பண்ணக்கூடும் சரிதானே ஒரு நோட்ஸை பற்றி இப்போ ஓடி பண்ணாதீங்க தேர்மல் ஃபிசிக்ஸ் நோட்ஸ் இன்றைக்கு நான் அனுப்பி போடுவேன் அப்படின்னா நாங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம் இதுக்கு நான் ஒரு 3 pages உங்களுக்கு அனுப்ப பண்ணிக்கிறேன் அதோட இந்த இது முடியும் நாங்கள் கொஷின்ஸை நாங்கள் செய்து கொள்வோம் சரியா ரைட் தேங்க்யூ வெரி மச் ஸ்டாப் பண்ணிக்கொள்வோம் இல்லை என்பது